வெல்கம் டு ஆல். நீங்கள் குரூப் 1 மற்றும் குரூப் 4க்கான எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நம்ம டிஎன்பிசி குரூப் 1 மற்றும் குரூப் 4க்கான ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியா ஒரு பேஜுக்குள்ளே வந்திருப்பீங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் 2024 ஆண்டு நடத்தப்பட உள்ள தொகுதி 1 மற்றும் தொகுதி 4 தேர்வுகளுக்கு மனிதநேய IAS பயிற்சி மையத்தின் சார்பாக கட்டணமில்லா இணையவழி தொடர் மாதிரி தேர்வுகள், அதாவது ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் விரைவில் துவங்க உள்ளது. இத்தொடர் மாதிரி பயிற்சி தேர்வில் பங்கு பெற விரும்புவோர் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டுமே உங்களுக்கான ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பதிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் பதிவு பண்ணாமல் நீங்கள் ஆன்லைன் சீரியஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அட்டன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கட்டணமில்லா இணையவழி மாதிரி தேர்வு தொடங்கும் தேதி மற்றும் விரிவான தேர்வு அட்டணம் மனிதநேய IAS பயிற்சி மையத்தின் இணையதளத்தில் விரைவில் பதியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு தொடங்கும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இதே வெப்சைட்டில் உங்களுக்கு அறிவிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்தாலே போதுமானது தான். இப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 4 எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் கேர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க, இல்லை எந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி அவங்களுக்கு கேட்பாங்க. கீழே கேட்டிருக்காங்க பாருங்களேன். உங்களுடைய மெயில் ஐடி அதுவே எடுத்துக்கிடும். அல்லது நீங்கள் மெயில் ஐடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பதிவு செய்யாத தேர்வர்கள் உடனடியாக வலைதள பக்கத்தில் பதிவு செய்து பதிவு எண்ணை பூர்த்தி செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பதிவு செஞ்ச எண்ணை மனித நேயத்தில் ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய ஆன்சரை கொடுக்குறாப்புல இருக்கும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு நோன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. பெயர் உங்களுடைய பெயர் இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாலினம் ஆணா பெண்ணா இல்லை அதர்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயில்னா மெயில், ஃபீமெயில்னா ஃபீமெயில் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபோன் நம்பர் உங்களுடைய நம்பரை நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுறாப்புல இருக்கிற உங்களுடைய நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை பர்சனல் நம்பர் என்கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். இந்த வலைதளமானது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு சேஃப்டியானது தான். அதுவும் மனிதநேய IAS அகாடமி ஏற்கனவே நமக்கு டெஸ்ட்டு சீரியஸ் நடத்தியிருக்காங்க. அதனால தான் நம்ம இப்போ பதிவு பண்ணிட்டு வரோம். இந்த இடத்துல நீங்கள் குரூப் 4 1க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இல்லை குரூப் 1க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் 1க்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். குரூப் 4க்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் 2க்குமே அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 அப்படிங்கிறத அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதற்கு முன் குரூப் 1 எக்ஸாம் நீங்கள் எத்தனை தடவை அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. 4 தடவைக்கு மேலே அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இடையில நீங்கள் எத்தனை தடவை அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியா குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் அதே மாதிரியா கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைனா 1, இல்லை 4க்கு மேலேனா இதை நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வந்து கல்வி தகுதி வந்து இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுங்க. நீங்கள் வந்து இல்லை நான் 12th நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12th அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இல்லை யூஜி, பிஜி, பிஎட் எதுவும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. யூஜியில் வந்து நீங்கள் வந்து என்ன டிகிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த டிகிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிகிரி வந்து பிஏ தமிழ் தான் எடுத்திருந்தேன். அதனால் பிஏ டிபார்ட்மெண்ட்டை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பிஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் எந்த இது படிச்சிருக்கீங்க, அதாவது எம்ஏயா, எம்எஸ்சியா, எம்எஸ்சி அக்ரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எம்ஏ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த டிகிரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுடைய டிகிரி வந்து அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் வழி சான்றிதழில் வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு வந்து பெற விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எல்லாமே தமிழ் வழி சான்றிதழ், அதாவது தமிழ் வழியில் கல்வி கற்றிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் தமிழ் வழி கல்வி சான்றிதழில் வந்து நான் கல்வி பெறலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் வழி சான்றிதழ் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். அதை பார்த்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து தமிழ் வழி சான்றிதழ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து 20% வந்து இடஒதுக்கீடு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே எனி டவுட்ஸ், அதாவது ஏதேனும் சந்தேகங்கள் அப்படிங்கிறதுல வந்து உங்களுடைய சந்தேகத்தை வந்து நீங்கள் வந்து எழுதிட்டு, அதாவது கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் பேஜ் ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கான இந்த மனிதநேய வெப்சைட்டில் வந்து அறிவிப்பாங்க. நீங்கள் வந்து அதாவது நோட்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்து பேஜுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கான டெஸ்ட் சீரியஸ் வந்து உங்களுக்கு வந்து நடத்துகிறாங்க. இந்த டெஸ்ட் சீரியஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது குரூப் 1, குரூப் 4க்கு வந்து படிக்க முடியாத மாணவர்கள் வந்து நிறையா பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு அகாடமி மாதிரியாக நடத்தி அதில் வந்து பல டொனேஷன் வாங்கி இந்த அகாடமி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்மளுடைய மாணவர்கள் வந்து எல்லோருமே கல்வி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதில் வந்து நமக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து குரூப் 4 உங்களுடைய நண்பர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இல்லை இதை பற்றின வேறு எதுவும் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறவங்க வந்து கண்டிப்பான முறையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு எதுவும் பயனுள்ள விஷயங்களில் வந்து நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.